السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الذين يحبون أن تشيع الفاحشة في الذين آمنوا لهم في الدنيا عذاب أليم في الدنيا والآخرة والله يعلم وأنتم لا تعلمون. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم صدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் எல்லாம் அல்ல அல்லாஹ் திருநாமங்களுடைய வார்த்தைகளை ஆரம்பிச்சோம். சலாம் சலவாத் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து திருமணங்களுக்கு இன்றைக்கும் உண்டாகுமாக. அன்பிற்குரிய பெரியார்களை சகோதரர்களே, அந்நூல் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷாஅல்லாஹ் பார்க்கிறோம். துவக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்: இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷ்யல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனூ. எவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு மூமின்களுக்கிடையே மானக்கேடான விஷயங்கள் பரவுவதை விரும்புகிறார்களோ, லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா. அவர்களுக்கு நிச்சயமாக இங்கேயும் தண்டனை உண்டு, மறுமையும் தண்டனை உண்டு. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அதனால் ஏற்படும் தீங்குகளை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கிறார் என்று கூறுகிறார். அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்திலே அவதூறு பரப்பி முடித்ததற்கு பிறகு, அது தவறு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதற்கு பிறகு, அதை ஒரு பாடமாக படிப்பினையாக எடுத்துக்கொண்டு தங்களை திருத்திக் கொள்ளாமல் இன்னும் தொடர்ந்து அதே மாதிரி மூமின்களுடைய இறை நம்பிக்கையாளர்களுடைய விஷயத்தில் அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிக்கொண்டே இருந்தால் அவர்களுக்கு இங்கேயும் தண்டனை இருக்கிறது, ஆகரத்தும் தண்டனை. அந்த தண்டனையுடைய வீரியம், அதனுடைய கடுமை நமக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறித்து நன்றாக அறிந்தவனாக இருக்கிறார். மனிதர்கள் ஏன் புறம் பேசுகிறார்கள்? ஏன் அடுத்தவர்களை பற்றி பேசுகிறார்கள்? தன்னை பற்றி சிந்திக்க, தன்னை பற்றி நினைக்க அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால்தான் பெரும்பாலான மனிதர்கள் தனிமையை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ஒரு மனிதனுக்கு தனிமை செய்வது போல நன்மை எதுவும் செய்யாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய பிந்தைய 10 நாட்களில் இஅ்திகாஃப் என்கிற ஒரு தனிமையாக இருக்கிற, தனியாக இருக்கிற ஒரு அமலை சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த தனிமை அவனுக்குள் பலவிதமான எண்ணங்களை உருவாக்கி, சிந்தனையை தூண்டி
அவனை செதுக்குவதற்கு அது ஒரு அடிப்படையாகும். ஆனால் இவ்வாறு தனிமையாக இருப்பதற்கு பயந்து போய்தான் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? துணைக்கு எதையாவது ஒன்றை வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு இல்லாவிட்டால் பிறரை பற்றி பேசுகிறார்கள், பிறரை பற்றி நினைக்கிறார்கள், அடுத்தவர்களை பற்றி கருத்து சொல்லுகிறார்கள். எதுவுமே தெரியாது, அவர்களை பற்றி எதுவுமே தெரியாது. தெரிந்தாலாவது பரவாயில்லை, ஆனால் எதுவுமே தெரியாமல் கருத்து சொல்வதிலே இவர்களைப் போல யாரையுமே பார்க்க முடியும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு நிகழ்வு. பள்ளிவாசலை ஒட்டிய ஒரு அறை இருக்கிறது, புதிதாக கட்டப்பட்ட அறை. அந்த அறையை திருக்குரான் மனனம் செய்வதற்கு ஒதுக்கலாம் என்று மதரசாவுடைய நிர்வாகம் பள்ளியினுடைய நிர்வாகத்தை கேட்கிறது, ஒரு அனுமதி கேட்கிறது. பள்ளியின் நிர்வாகம் வேறு, மதரசாவுடைய நிர்வாகம் வேறு. இந்த மதரசா திருக்குரானை மனனம் செய்யக்கூடிய ஒரு பிரிவை சும்மா பூட்டி கிடக்கிற அந்த அறையை பயன்படுத்தி அங்கே கொண்டு போகலாம் என்கிற ஒரு கோரிக்கையை கேட்கிறது. நம்ம ஆட்கள் ரொம்ப ப்ரொசீஜர் பார்ப்பாங்கல்ல, எழுத்துல கொடுங்க, மனு கொடுங்க. மனு கொடுத்தாச்சு. மனுவின் மீது காரசாரமான விவாதம். தங்களுடைய வாத திறமையினால் அந்த அறையை கொடுக்கக்கூடாது என்று முடிவு செய்து விட்டார்கள். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் ஒதுக்க முடியாது, பள்ளிவாசலுக்கு சொந்தமானது, பள்ளிவாசலுடைய நடவடிக்கை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், மதரசாவுடைய நிர்வாகம் மீது அதற்கு கொடுக்க முடியாது. திருக்குரான் என்ன, அதை தாண்டிய புனிதமான வேதங்களை படித்துக் கொடுப்பதாக இருந்தாலும் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்று பேசி முடித்து அந்த திட்டத்தை போட்டுவிட்டார். இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் வேகமாக வெளியே வந்து, யார் காரசாரமாக பேசி யாருடைய பேச்சினால் அந்த திட்டம் தோல்வியானதோ அந்த மனிதர் வந்து கேட்டார் ஒரு அற்புதமான கேள்வி. இவ்வளோ நேரம் நம்ம பேசணுமே, அந்த அறை எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டார். ரூம் எங்கே இருக்குது, அதனுடைய அமைப்பு என்ன, அது பயன்படுமா பயன்படாதா, அதனால் நமக்கு நஷ்டம். கள ஆய்வுங்கிறது 0, எதுவுமே தெரியாது. பேசுவதற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அந்த வாக்கு சாதியம் இருக்கிறது. இன்றைக்கும் சில கொள்கைகளை எப்படி இளைய மக்களிடத்திலே, இளம் தலைமுறையிடத்திலே ஆழமாக பதித்திருக்கிறார்கள் என்றால் அது உண்மை என்பதற்காக அல்ல, தங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமையினால், வாத திறமை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாத திறமையை பற்றி கிதாபுகளிலே, புத்தகங்களில் எழுதுகிறார்கள். அவர்கள் ஒரு தூணை, மரத்தால் செய்யப்பட்ட தூணை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆழ விடுங்க, இது தங்கம் தான் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பேசிவிடுவார். பொய் பேச மாட்டாங்க. ஆனால் தங்களுக்கு இருக்கக்கூடிய வாத திறமையினாலே இது தங்கம் தான் என்று நம்மை ஒத்துக்கொள்ள வைத்து விடுவார். ஆனால் அது தங்கம் கிடையாது, மரத்தூண், மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தூண், அவ்வளவுதான். இது தங்கத்தூண் என்று அவர்கள் அதற்கான காரியங்களை அடுக்குகிற போது சுற்றி இருக்கிற எல்லா பார்வையாளர்களும் அந்த வாக்கு சாதுரியத்தால் விழுந்து ஆளவிடுங்க, தங்கம் தான், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்துள்ளோம். அப்படித்தான் பல நச்சு கருத்துக்களை இளைய தலைவரிடத்திலே விதைத்திருக்கிறோம். 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே எதுவெல்லாம் கூடாது என்று சொன்னார்களோ அவற்றையெல்லாம் செய்யலாம், பரவாயில்லை, தப்பில்லை, இப்படி வைத்துக் கொள்ளலாம் என்கிற விளக்கம் கொடுக்கிற காலகட்டத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நகர்த்தி வந்திருக்கிறார். அந்த வகையிலே நமக்கு சந்தோஷம். இப்போ மனிதன் தனக்கு தெரியாத விஷயங்களிலே எவ்வளவு ஆழமாக இருக்கிறான் என்று பார்க்கும். இந்த அறை ஒதுக்கினால் அப்படி ஒன்றும் குடிமுழுகி போய் விடுவதில்லை. அடைத்து கிடக்கிற அறை அது ஒரு பயன்பாட்டுக்கு வருகிறது, அவ்வளோ. நிர்வாகம் வேறாக இருக்கிறது, யாரும் தூக்கி கொண்டு ஓட முடியாது. அது அசையும் சொத்தல்ல, அசையா சொத்தல்ல, வேற எதுவும் செய்ய முடியாது. இப்படித்தான் மனிதர்கள் பிறரை பற்றி பேசுவதற்கும், பிற மனிதர்களை பற்றி பேசுவதற்கும், பிற பொருட்களை பற்றி பேசுவதற்கும், கருத்து சொல்வதற்கும் அவ்வளவு சக்தியை செலவழிக்கிறது. இந்த சக்தி திரள்வதற்கு, இந்த சக்தி உருவாகுவதற்கு எவ்வளவு வேலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம உடலிலே தந்திருக்கிறான். வெறும் இட்லியும் தோசையும் எப்படி சக்தியாக மாறுகிறது, அதற்கு எவ்வளவு வேலைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். உள்ளே சென்ற ஒன்று சத்தாக, வெளியே வருகிற ஒன்று சக்தியாக மாறுகிறது. 2 மடங்கு 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 சக்தியாக மாறுகிறது. 2 மட
அது கழிவாக எவ்வாறு பிரிக்கப்படுகிறது, அதற்கு எவ்வளவு வேலை நடக்கிறது. அப்போ இதையெல்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொண்டு எதை எதிர்பார்க்கிறான்? அவனுக்கு நன்றியுடைய, அவனுக்கு இபாதத் செய்கிற, அவனை போற்றுகிற, புகழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணமெல்லாம் போய் கிடைக்கிற நேரங்களெல்லாம் பிறரை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழல். அதனால் நமக்கு பைசா பிரயோஜனம் இல்லாவிட்டாலும் கூட எல்லாம் தெரிந்த மாதிரி கருத்து சொல்வது. சமீபத்திய இந்த தேர்தலை ஒட்டி எல்லோருமே மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்களாக, பெரிய பெரிய மேதாவிகளாக மாறிவிட்டார். அரசியல் ஆனால் அவனா தெரியாதது கூட பேசுகிறாங்க. இத்தனை பேருக்கு இத்தனை சீட்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். அது மாற்றி வந்தால் யாரும் ஒன்று கேட்க மாட்டாங்கிற தைரியம். ஆனால் இந்த வார்த்தைகள் இருக்கிறது, இந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கேள்வி கேட்பானே. அல்லாஹ் கேட்பானே, எல்லாவற்றையும் கேட்பான். எல்லா வார்த்தைகளும் அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய வார்த்தை, நன்மை ஏவுகிற வார்த்தை, தீமையை தடுக்கிற வார்த்தை, இந்த வார்த்தைகளை தவிர இது எல்லா வார்த்தைகளுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லும். நாம் முதிர்க்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாகும். ஒரு கணிப்பு, நான் யோசிக்கிறேன் என்று கூட சொல்வதில்லை. இப்படியெல்லாம் வரலாம் என்கிற ஒரு யூகம், நான் நினைக்கிறேன் என்பது கூட உறுதியாக பேசுகிறார். இவ்வளவுதான், இத்தனை தொகுதி தான் அடித்து பேசுகிறார். ஒருவேளை எப்படி வராவிட்டார், நாளை அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். கட்சிக்காரர்கள் கேட்க மாட்டார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் கேட்க மாட்டார்கள். கேட்டாலும் நமக்கு மாற்றி பேசுவதற்கு நாள் இருக்கிறது, ஆனால் தப்பித்து விடலாம். ஆனால் மறுமையில் இதற்கு பதில் சொல்ல வேண்டுமே. அந்த நேரத்துக்கு குறைந்தபட்சம் வேறு ஏதாவது நல்ல காரியங்களை பேசியிருக்கார். அந்த நேரத்திற்கு குறைந்தபட்சம் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தியிருக்கார். பொதுவாக மனிதர்கள் செய்வது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்று இந்த வசனத்தில் சொல்கிறார். இவ்வளவு நடந்ததற்கு பிறகு முஃமின்களுடைய விஷயத்தில் அவதூறை தூக்கி சுமந்து கொண்டு பரப்புகிறீர்கள் என்று சொன்னால், அதாவது துன்யாவல் ஆகிரா, இந்த உலகத்தில் மறு உலகத்தில் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனையின் வீரியம் உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் அது எப்படி அவனுக்கு தான் தெரியும். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு வ அன்னல்லாஹ ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் உங்கள் மீது இறங்காவிட்டால், இல்லாவிட்டால் அவனது வேதனை உங்களை பிடித்திருக்கும். அல்லாஹ்வுடைய அருள் தான் நம்மை ஈடேற்றி கொண்டு போகிறது. ஒவ்வொரு தவறுக்கும் அல்லாஹ் நம்மை பிடிக்க ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் எந்த மனிதர்களும் நிம்மதியாக குறையற்று வாழவே முடியாது. ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஒரு விரல் என்று வைத்துக் கொண்டால் விரல்கள் நமக்கு இருக்காது. வேறு ஏதாவது ஒரு உறுப்பை எடுத்து என்று சொன்னால் உறுப்புகள் இருக்காது. அவ்வளவு பாவம். பாவம்னா நம்ம நினைக்கிறோம் பெரிய அளவிற்கான பாவங்கள் தான் நம்முடைய பட்டியலில் பாவங்களாக இருக்கிறது. எண்ணமே சபை வெடிப்பாகும். வலா தஜஸ்ஸஸு, இந்த பாவம் தண்ணி இஸ்முன், சில எண்ணங்கள் தவறானவை. வலா தஜஸ்ஸஸு, தூண்டி துருவி ஆராயாதீர்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, ஒருவரை ஒருவர் புறம் பேசாதீர்கள், குறை சொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், இறந்து போன தன்னுடைய சகோதரன் இறைச்சியை உண்ண நீங்கள் விரும்புவீர்களா என்று ஒரு உருவானத்தில் ஒரு ஒப்பீட்டை அல்லாஹ் முன்வைக்கிறார். மற்றவரை பற்றி பேசுவது இறந்த மாமிசத்தை தின்பதற்கு சமம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அவ்வளவு தூரம் தடுக்கப்பட்டது. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் தேவையில்லாத விஷயத்திலே அதிக ஆர்வம் காரணம் நம்மை பற்றி யோசிக்க நமக்கு நேரமில்லை, அல்லது விருப்பமில்லை, அல்லது பயம் இருக்கிறது. ஆனால் ஒரு நேரம் கட்டாயம் எல்லோருக்கும் வரும், தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிற நேரம். வயோதிகமோ அல்லது நோயோ அல்லது மரணத்தின் விழிப்போ எதுவோ இருக்கலாம். ஏதோ ஒரு நேரம் இதுவரைக்கும் நம்மோடு இருந்த எல்லாருமே சுற்றி நிற்பார்கள். ஆனால் அப்போதான் முதலாக தனிமை நாம் உணரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளில் ஒன்று, மரணத்துக்கு முன்னால் மரணமாகிவிட்டது. மரணம் வருவதற்கு முன்னாலே மரணமாகிவிட்டது. அது எப்படி மரணமாகுது? மரணம் போல நாம் அனுபவத்தை மேற்கொள்ளும். மரணமானால் நமக்கு என்னென்ன நடக்கும், என்ன இருக்கும், என்ன இருக்காது.
என்கிற சிந்தனைக்கு இன்றைக்கு காலையில் ஒரு செய்தி படித்தேன், உறவுகள் செய்தி ஒன்று படித்தேன். உறக்கம் வராவிட்டால் உறக்கம் வந்தது போல பாவனை செய்யுங்கள், நடியுங்கள், உறக்கம் வந்து என்று சொல்லிவிட்டு இது எல்லா காரியங்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லுங்கள். பணம் வராவிட்டால் பணம் வந்தது போல நடியுங்கள், ஆரோக்கியம் கிடைக்காவிட்டால் ஆரோக்கியம் கிடைத்தது போல நடியுங்கள், பாவனை செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், பிரார்த்தனைக்கும் போது அழுங்கள், அழுகை வராவிட்டால் அழுவது போல பாவனை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வார்கள். அந்த பாவனை மரணம் வருவதற்கு முன்னாலே மரணம் வந்தால் எனக்கு என்னவெல்லாம் நிகழும்? முதலில் எல்லாமே இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லாமே சொத்துக்கள், நம்ம இருக்கிற வீடு கூட நமக்கு சொந்தம் கிடையாது, நம்முடைய வாரிசுகளுக்கு சொந்தம். சரி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹினுடைய காலகட்டத்தில் ஒருவர் வெளியூருக்கு பயணமாகிறார், வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அப்படி சென்றார், மிக குறிப்பாக அத்தா வீட்டுக்கு சென்றார். நீ மனவிலக்கு தலாக் ஆகிவிடுவாய் என்று ஒரு கடுமையான நிபந்தனை விதித்துவிட்டு வியாபாரி வெளியே போய்விட்டார். அத்தாவுக்கு சுகமில்லை, மகள் போகவில்லை. அத்தா இறந்து போகிறார், மகள் போய்விட்டார். அத்தா இறந்ததற்கு பிறகு அந்த பாசம் கட்டி போட முடியுமா? போய்விட்டார். வந்தது வரைக்கும் பார்த்து கொள்ளலாம். போய் பார்த்து அத்தாவுடைய காரியங்கள் எல்லாம் கலந்து பிறகுதான் இந்த நிபந்தனை உரைக்கிறது. பல இமாம்களிடத்தில் கேட்கிற போது அந்த கண்டிஷன் தெளிவாக இருக்கிறது. அத்தா வீட்டுக்கு போனால் மனவிலக்கு என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கிடையாது. ஏனென்றால் அது அத்தா வீடு அல்ல, அத்தா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அத்தா வீடு. அதற்கு பிறகு உன்னுடைய வீடு, உனக்கு பங்கு இருக்கிறது, உனக்கு ஷேர். உன்னுடைய வீட்டுக்கு தான் நீ சென்றிருக்கிறாய். கணவரின் நிபந்தனையின்படி நீ அத்தா வீட்டுக்கு செல்லவில்லை, எனவே மனவிலக்கு நிகழவில்லை என்று அவருக்கு சொன்னார். இப்போ நம்ம இருக்கிற வீடு கூட நமக்கு சொந்தம் கிடையாது. பிறகு நம்மை எவ்வளவு வேகமாக இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஐஸ் ஃப்ரீசர் வைக்கிறோம். பல காரணங்கள், பல தேவைகள். அவர் பார்க்க வேண்டும், இவர் பார்க்க வேண்டும். ஆனால் மார்க்கம் இதை அனுமதிக்கவில்லை என்பதுதான் கசப்பாக இருந்தாலும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை. அந்த ஜனாதாவுக்கு வேதனையாக இருக்கிறது என்று எழுதுகிறார். எவ்வளவு நேரம் கடத்துகிறோமோ அது வேதனை. நமக்கு வேண்டுமானால் ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு, இதுவரை பார்க்காதவர்களெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை. இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுனால அதை என்ன செய்யும்? சில நேரங்களில் இப்போ சமீபத்தில் 10 நாட்கள் வெளிநாடுகளிலே இறந்த ஒரு ஜனாசாவை 10 நாட்கள் கழித்து 15 நாட்கள் 2 வாரங்கள் கழித்து கொண்டு வந்து அடக்கம் செய்துவிட்டு, பெரிய சந்தேகம், இந்த 40வது நாளை இறந்த நாள்லேருந்து குறிக்கணுமா, அடக்கம் பண்ண நாள்? பெரிய சந்தேகம், ரொம்ப முக்கியம். 2 வாரங்கள் என்பது என்ன? இப்போ உடனடியாக அடக்கம் செய்து விடுவார்கள். அதற்கு பிறகு கேள்வி கணக்கு கேட்க போய்விடுவார்கள். உறவினர்களுடைய 7 அல்லது 8 அடிகள் போனதற்கு பிறகு மலக்குவார்கள். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, உடனே அடக்கம் செய்து விட்டு போயிடாதீங்க, ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்னுடைய மண்ணறையிலே இருங்கள், அருகில் இருங்கள், நான் அதை கொண்டு ஆசுவாசம் பெறுவேன் என்றெல்லாம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க. நாம் நினைக்கிறோம் இறந்து போனவுடன் நமக்கும் அவர்களுக்குமான எல்லா தொடர்பும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது என்று சொல்லி, அதனால தான் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டாம், அதிகம் ஓத வேண்டாம், கேட்க வேண்டாம் என்று வேண்டாம் என்று நிறைய பட்டியல் வைத்திருக்கோம். எதுவுமே தேவையில்லை. ஆனால் சஹாபாக்கள் சொல்றாங்க, வசிய செய்கிறாங்க, மரண சாசனம், என்னை அடக்கம் செய்துவிட்டு அந்த மண்ணறிவின் பக்கம் இருங்கள். எவ்வளவு நேரம் தெரியுமா? டைம் கொடுக்கணும். எவ்வளவு நேரம்? ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கிட்டு முடிக்கிற வரைக்கும் எனது மண்ணறிவின் அருகே இருங்கள், நான் ஆசுவாசம் என்ற இந்த உறவுகள் எல்லாம் சென்றதற்கு பிறகுதான் கேள்வி கணக்கு. அப்போ அந்த கேள்வி கணக்கு என்ன கேட்பார்கள்? நாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? யார் பதில் சொல்வார் என்கிற சிந்தனைகளை நாம்
நாம் ஒரு வகையில் தயாராகிவிட்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை நிறைவு என்பது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். உண்மையில் மரணம் என்பது மூமின்கள் எல்லோரும் கொண்டாடப்பட வேண்டிய சங்கதி. அவ்வளவு அல்மௌத்து துர்ஃபத்துல் மூமின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மரணம் என்பது மூமினுக்கான வெகுமதி, அன்பளிப்பு என்று சொன்னாங்க. ஆனால் நமக்கு சிக்கலாக, பயமாக, வருத்தமாக, இழப்பாக தோன்றுவதற்கு காரணம் உலகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பந்தம், மிகப்பெரிய வாழ்வு. இந்த உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எத்தனையோ ஒரு உணர்வுகளை நாம் உருவாக்கி கொள்வோம். குடும்பம் என்கிற உறவு, பிள்ளைகள் என்கிற உறவு, தொழில் என்கிற உறவு. சில பேர்லாம் ரிட்டையர் ஆன பிறகு அப்படியே மனசு உடைஞ்சிடலாம். ஏன்னா அது வரைக்கும் ஆஃபீஸ் போனது கலகலப்பாக இருந்தது, அந்த வாழ்க்கை மொத்தமாக ஒரே ஒரு கணத்தில் பறிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னாலே என்ன செய்ய வேண்டும் என்றால் அது மனதளவில் ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். நமக்கு இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் உழைக்க தந்திருக்கிறான். இதற்கு பிறகு ஓய்வு. நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அருமையான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யதுخلون ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். நபியுடைய நுபுவத் என்கிற வேலை நிறைவு பெறுகிற போது மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திற்கு வருவார்கள். அப்படி வந்து நபியுடைய வேலை முழுமையடைகிற பட்சத்தில் நபி செய்ய வேண்டிய வேலை என்ன? இறைவனின் பக்கம் கவனம் திரும்புவது. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். இறைவனை துதியுங்கள், இறைவனை புகழுங்கள், அதிகமாக பாவம் மன்னிப்புகள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த ஆயத்து இறங்குவதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவிலும் சஜிதாவிலும் சுப்ஹானல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்பதற்கு சுப்ஹான ரப்பிக்கல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்பதற்கு பகரமாக சுப்ஹானல்லாஹு ரப்பனா வ லக்கல் ஹம்து அல்லாஹும்ம ஃபில்லி என்கிற பிரார்த்தனையை அதிகம் கேட்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னார். முழுக்க இறைவன் பக்கம் திரும்பிவிட்டார். அப்போ அது ஒரு அடுத்த வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்துவது, தகவலிப்பது. அதைத்தான் ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் நாம் எல்லோரும் செய்ய வேண்டியது. ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு சிலர்கள் பணியில் இருக்கிற போதே, ஒரு சிலர்கள் இளமையிலேயே, ஒரு சிலர் வாழ துவங்கும் போதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான விதியை எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீண்ட ஆள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னார். உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்று சொன்னார். ஒரு டிப்ஸ் கொடுத்தார். உறவுகளை பேணும்போது நமக்காக மட்டும் நாம் சிந்திக்காமல் உறவுகளுக்காக நாம் சிந்திக்கணும். நமக்காக மட்டும் ஓடாமல் உறவுகளுக்காக நாம் ஓடுவோம். அதனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக நீண்ட ஆயுளை மனிதர்களுக்கு வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஃபضல் நமக்கு இருக்கிறது, அவனுடைய அன்பு இருக்கிறது, அவனுடைய ரஹ்மத் என்கிற கருணை இருக்கிறது. அப்படி இருக்க போய்த்தான் அவன் வேதனை நம்மை தொடாமல் வைத்திருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை ஒருபோதும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அந்த ஷைத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை செய்ய வேண்டும் என்று தூண்டிக்கொண்டே இருக்கிறான், இடைவிடாமல் இருக்கிறான். கேப் 24 மணி நேரம் கவனமாக இருக்கிறான் நம்மளை கெடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கெட்ட கனவு வந்தால் யாரிடமும் சொல்லாதீர்கள். மறுபுறம் திரும்பி படுத்து 3 முறை துப்புவது போல் பாவனை செய்துவிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு உறங்கிவிடுங்கள். ஏனென்றால் ஒரு முஃமின் சந்தோஷமாக இருப்பது ஷைத்தானுக்கு பிடிக்காது. நீங்கள் தூக்கத்தில் கூட நிம்மதியாக தூங்கக்கூடாது. என்ன செய்வான்? கெட்ட கனவை, பயங்கரமான கனவை கொண்டு வந்துடும். இப்போ நம்ம பயப்படணும், கவலைப்படணும். இது ஷைத்தானுடைய நிம்மதியாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது. அவனுடைய கருத்திலே, கண்ணோட்டத்திலே அவனை கெடுக்க வந்தவர்கள் நாம் மனிதன். நாம் என்றால் நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரம்படிய சொன்னான். அவரை படைக்க போய் தானே சிரம்படிய சொன்னான். அப்படி சொன்னதனால் தானே நாம் மறுத்தோம். அப்படி மறுத்ததனால் தானே நம்ம லானத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு நாம் ஆளானோம் என்று அவர் சிந்தித்து முழு மனித சமுதாயத்தை எதிரியாக பாதித்து எல்லா வேலைகளையும் செய்தார்.
இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிறான், நிச்சயமாக மனித சமுதாயத்திற்கு ஷைத்தான் பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்று சொல்கிறார். எனவே அந்த ஷைத்தான் தூண்டிக்கொண்டே இருப்பான். இறைவனுடைய அருளும் கருணையும் உங்களுக்கு இல்லாதிருந்தால் உங்களால் ஒருபோதும் பரிசுத்தமானாக ஆகவே முடியும். அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நமக்கு இருக்க போய்தான் நம் கொஞ்சம் கொஞ்சம் அல்லாஹ் எவ்வளவு சலுகை செய்யலாம். தப்பு பண்ணால் மன்னிக்கலாம். மன்னிச்சால் சும்மா மன்னிக்கிறது இல்லை, அப்படி பரிசுத்தப்படுத்தி அன்று பிறந்த பாலகனை போல மாற்றினார். ரிசல்லா சொன்னாங்க, தாய் தம்பி கமல்லா தம்பரம், பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு கேட்டவர் பாவமே செய்யாதவரை போல, ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்தவர் அன்று பிறந்த பாலகனை போல. இப்படி எப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறான். தன்னுடைய கருணையை வழங்கிக் கொண்டே இருக்கிறான். ரஹமத்தை நம்மை சொரிந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாவிட்டால் நிச்சயமாக நாம் பரிசுத்தமாக ஆகவே முடியாது. அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான். அவன் நன்கு செவியுறக்கூடியவனாக இருக்கிறான். அனைத்தையும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். وَلَا يَأْتَلْ أُولُو الْفَضْلِ مِنكُمْ وَالسَّعَةِ وَأُولِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ. உங்களில் செல்வந்தர், பிறருக்கு உதவும் இயல்புடையவர்கள், தங்கள் உறவுகளுக்கோ ஏழைகளுக்கோ முஹாஜிர்களுக்கோ தர்மம் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். இந்த ஆயத்தை எப்போ இருந்ததுன்னா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய விஷயத்தில் 4 பேர் முக்கியமான ஆள். அதில் ஒருத்தர் மிஸ்தஹ், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், ஹஸ்ஸான் இப்னு சாபித், ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் 3வது ஆள், மிஸ்தஹ் 4வது ஆள். இந்த மிஸ்தஹ் யார் அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தூரத்து உறவினர், ஏழை, கஷ்டப்படுறவர். இந்த மாத செலவுக்கு கூட மிஸ்தஹுக்கு அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் கொடுத்து உதவி வந்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். ஏன்னா அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்கான இவ்வளோ உதவி பண்ணுறோம், நம்ம மகளை போய் இப்படி சொல்கிறாருங்கிறதுனால சரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனிமேல் அவருக்கு நான் செலவுக்கு பணம் தர மாட்டேன் அப்படின்னாங்க. அது இயல்பாக மனிதர்களுக்கு வரக்கூடிய கோபம், அது இயல்பாக வர்றது. நம்மக்கிட்ட உதவி வாங்கிக்கிட்டு நமக்கு எதிராக நடக்கும்போது கோபப்படாத எந்த மனிதனும் இருக்க முடியாது. அதுபோலத்தான் செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இனிமேல் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான், இவ்வாறு நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள், சத்தியம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஏதேனும் அவர்களது செயலினால் வருத்தம் ஏற்பட்டிருந்தால், உங்களுக்கு அவர்கள் செயல்களினாலே ஏதேனும் வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதை மன்னித்து புறக்கணித்து விடுங்கள். மன்னிச்சிருங்க, புறக்கணிச்சிருங்க. உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லையா? உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லையா? எனவே அவர்களை மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் மிக்க மன்னிப்பாளன், கருணை உடை. இந்த ஆயத்தை இறங்குறது சரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனது பழைய அந்த நிபந்தனையை தளர்த்திக் கொள்கிறேன். இனிமேல் நான் மிஸ்தஹிற்கு உதவியாக இருப்பேன் சொன்னேன். மனிதர்கள் இணைந்து வாழும்போது பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். அதை அவ்வப்போது விட்டுவிட்டு மன்னித்து கண்டும் காணாமல் இருந்து புறக்கணித்து விட்டுவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரோதமாக அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனிக்க சொல்லக்கூடிய ஒரு பட்டியலில் ஒருவர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க இறை மறுப்பாளர்கள் மட்டும்தான். இறை மறுப்பாளர்கள் மட்டும்தான். அவர்களிடம் கூட மென்மையான நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். ஆனால் அவர்களை உற்ற தோழராக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று அவ்வளவு வலா தத்தகிதுல் காஃபிரீன அவ்லியா மின் தூனில் முஃமினீன். உங்களுக்கு நேசர்களாக உற்ற நண்பர்களாக இறை மறுப்பாளர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளாது. அவ்வளோ. அதே நேரத்தில் அவருடைய வணக்க வழிபாடுகளை கூட சொல்லக்கூடாது. பக்கத்து வீட்டில் இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய பெற்றோர் மாற்று மதத்தில் இருந்தால் கூட பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது.
என் பெற்றோர் தான், ஆனால் அவர்கள் தீனில் இல்லை, மார்க்கத்தில் இல்லை, அவர்கள் சம்மதம் இல்லை என்று ஒதுக்கிவிடக்கூடாது. அவ்வளவு தூரம் சொல்லும். அப்போ அந்த சமயத்திலே சில வருத்தங்கள் இருந்தால், அவர் நடந்து கொள்ளக்கூடிய பேசக்கூடிய முறைகளில் நமக்கு வருத்தங்கள் இருந்தால் அதை மன்னித்து புறக்கணித்து விட. ஏன் அதற்கு அல்லாஹ் காரணம் சொல்கிறான்? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நாம் கட்டாயம். மனிதர்கள் என்றாலே பாவம் செய்யக்கூடியவர்கள், அதில் கூடுதல் குறைவுகள் இருக்கலாமே தவிர பாவமற்றவர்கள் என்று யாரையும் பார்க்க முடியாது. நபிமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாவத்திற்கு பாதுகாப்பு பெற்றவர், மாசூமீன்கள். மற்றபடி மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். எனவே அந்த இயல்பை கவனத்தில் வைத்து, அவர்கள் மனிதர்கள் சர்க்கத்தான் செய்வார்கள், அவர்கள் மனிதர்கள் தவறு செய்யத்தான் செய்வார்கள், அவர்கள் மனிதர்கள் மனம் புண்படும்படியாக சில வேளை நடக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், எனவே நான் அவர்களை மன்னித்துக் கொள்கிறேன் என்கிற இயல்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். மொத்தத்தில் இந்த வசனங்கள் நமக்கு தருகிற பாடம், பிற மனிதர்களை புறம் சொல்வதற்காக, குறை பேசுவதற்காக நாம் பெருமுயற்சி எடுத்து நடக்கக்கூடாது. குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களை குறித்து பேசக்கூடாது. அது நமக்கு தேவையற்றது. அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், வேதனைகள், தண்டனைகளுடைய வீரியம் நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் கருணை நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாவத்திற்கு பாதுகாத்திருக்கிறார். இதுபோல நம்மை சார்ந்து நம்மை பார்த்து வாழக்கூடிய சக மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பும் நம் மன்னிப்பும் சக மனிதர்களிடமிருந்து கருணை கிடைக்க வேண்டும் என்பதை நாம் கவனமாக இருக்கிறோம். அவர்களை புறந்தள்ளிவிடவும் என்கிற பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார். இவற்றையெல்லாம் வாழ்க்கையில் மேற்கொண்டு இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று வாழ்கிற